நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். நம் பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக தெரியும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். எனவே தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்க சொல்கிறேன். நண்பர்களே, இன்றைக்கான பதிவு என்னன்னா, பிஜிடிஆர்பி முடிந்து ஏறத்தாழ ஒரு 15 நாள் ஆகிறது. இந்த பிஜிடிஆர்பி எழுதிய தேர்வர்களின் நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, நிறைய கமெண்ட்ஸ் மூலிமா தான் அவங்களுடைய ஆதங்கங்களை கொட்டி தீர்த்து வருகின்றனர். அந்த வகையில் இன்றைக்கி பிஜிடிஆர்பி எழுதிய தேர்வர்களின் கமெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். நண்பர்களே, இந்த கமெண்டில் பார்த்தோன்னா, வட இந்தியர்களுக்கு வேலை கிடைக்காதுன்னு தான் தமிழ் தேர்வு வச்சாங்க. அப்புறம் எவ்வளோ கஷ்டமாக தமிழ் தேர்வு இருந்துச்சு. மேஜரில் ஸ்கோர் பண்ணினாலும் தமிழில் ஊற்றிக்கிச்சு. தமிழ் படிக்க நேரம் இல்லை. ரொம்ப மனமுடிந்து ப்ளீஸ் இந்த வருஷமாவது தமிழ் தகுதியை நீக்க அரசாங்கத்திடம் கேளுங்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட்ஸ் ஒரு நபர் டைப் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய மனநிலை அது அவருக்கு இந்த கமெண்ட் மூலிமா தெரிகிறது. நண்பர்களே, இந்த கமெண்டில் I prepared for TRB about 4 years. My major is zoology. After I saw the questions in exam center, totally upset. I cannot sleep properly till now. I am very depressed about this PGTRB exam. In zoology, many questions wrong and options also wrong. God is watching all this அப்படின்றாரு. இவர் என்ன சொல்ல வரான்னு தெரியும். அவர் 4 வருஷமாக பிஜிடிஆர்பி ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்காராம். பட் இருந்தாலும் இந்த கொஷின்ஸ் பார்த்திங்கன்னா, நான் தூங்கவே முடியல இந்த கொஷின்ஸ் எழுதிட்டு வந்ததுலேருந்து அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காராம். ஜுவாலஜியில் மெனி கொஷின்ஸ் ராங்காக இருக்குது, அதே மாதிரி ஆப்ஷன்ஸு ராங்காக இருக்குதுன்னு சொல்கிறார். நண்பர்களே, இது அவருடைய பிஜிடிஆர்பி ஆஃப்டர் பிஜிடிஆர்பி அப்புறம் இவருடைய மனநிலை இப்படி இருக்குது. வாங்க அடுத்த கமெண்ட் பார்க்கலாம். நண்பர்களே, நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸில் கொஷின்ஸ் தவறு, ஆப்ஷன்ஸ் தவறு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவருடைய கமெண்டில் பொதுவாக எல்லாரும் தவறு என்று சொல்லுவதை விட தவறான கேள்வி கூறினால் நன்றாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நண்பர் தன்னுடைய கமெண்டில் தன்னுடைய மனநிலையை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இந்த ஆஃப்டர் டிஆர்பி எக்ஸாமுக்கு அப்புறம் தேர்வருடைய மனநிலை கொஞ்சம் கவலைக்கிடமாகத்தான் உள்ளது என்பதை நானும் இந்த பதிவு மூலியமாக பதிவிடுகிறேன். ஏன்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா, சிலபஸ் புதியது, நேரம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதே மாதிரி பார்த்தோன்னா டைம் வெகு சீக்கிரத்தில் எக்ஸாம் வச்சுட்டாங்க. இது மாதிரி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து தான் இந்த பிரச்சனைகள்லாம் இந்த தேர்வர்கள் மனதில் எழுகிறது என்பதை இந்த பதிவு மூலியமாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். எது எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக இவருக்கு ஆறுதல் சொல்லக்கூட முடியாத நிலைமையில் தான் நாமளும் இருக்கின்றோம். சரிங்களா? அவங்கவுங்க மனநிலை எப்படி இருக்குதோ என்பதை என்னாலும் புரிந்து கொள்ள முடிகிறது. மீண்டும் சில வீடியோக்களில் அடுத்து நான் மற்ற தேர்வர்களுடைய மனநிலையை உங்களுக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.